நாம் அனைவருமே வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த வெற்றியை முயற்சி இல்லாமல் அடைய முடியுமா? நம்முடைய முயற்சிதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். நம்முடைய செயல்கள் மூலமாகத்தான் நாம் வெற்றியை அடைய முடியும். செயல்கள் எவ்வாறு செய்யப்படுகிறது? உங்களுடைய பெரும்பாலான செயல்கள் பழக்க வழக்கங்களினால் உண்டாகிறது. பழக்க வழக்கங்கள் எவ்வாறு உண்டாகின்றன? முதலில் எண்ணங்கள் நம் மனதில் உருவாகின்றது. நம் எண்ணங்களில் சில செயல்களாக மாறுகின்றன. அந்த செயல்களை நாம் எவ்வளவு அதிகமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு பழக்கங்கள் வலுப்பெறுகின்றன. எண்ணங்களும் செயல்களும் நமது பழக்க வழக்கங்களின் சக்திக்கேற்ப உருவாக்கப்படுகின்றன. நமது நல்ல பழக்க வழக்கங்கள் நம் வாழ்வில் வெற்றிக்கு வழிவகுக்கும். எதிர்மறையான பழக்கங்கள் நம் மனதில் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்துகின்றன. அது நம்மை ஒருமுகப்படுத்த அனுமதிக்காது. கெட்டது என்று தெரிந்த பிறகும் மனம் அதில் ஈர்க்கப்படுகிறது. தீய பழக்கங்களுக்கு அடிமையாவது என்பது எதிர்மறையான பழக்கமாகும். தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவது, அதாவது போதைப் பொருட்களுக்கு அடிமையாவது, மொபைல் போனுக்கு அடிமையாவது, சோசியல் மீடியாவிற்கு அடிமையாவது போன்ற இன்னும் இப்படிப்பட்ட பல செயல்கள் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கின்றது. நம்மை தடுத்து நிறுத்தும் போதை பழக்கங்களை சரிபார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதில் 4 நிலைகள் உள்ளன. முதலாவது, நம் நண்பர்களின் கட்டாயத்தின் பெயரிலோ, மற்றவர்கள் நம்மை கேலி செய்வார்கள் என்ற பயத்தினாலோ சில தீய பழக்கங்களுக்கு ஆளாகி விடுகின்றோம். மற்றவர்கள் இதை செய்வதால் நாமும் செய்து பார்க்கலாமே என்ற எண்ணத்தில் முதலில் ஒரு தீய பழக்கத்தை ஆரம்பித்து விடுகின்றோம். இரண்டாவது நிலை, இந்த தீய பழக்கம் அவ்வப்போது அதை செய்வதற்கு ஆசை ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த செயலை செய்கின்றோம். இந்த கட்டத்தில் தீய பழக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்ற தவறான நம்பிக்கை நமக்கு உள்ளது. மூன்றாவது கட்டத்தில் நாம் அதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். இது நமது அன்றாடம், படிப்பு மற்றும் உறவுகளை மோசமாக பாதிக்கின்றது. நான்காவது நிலை என்பது இது போன்ற கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாதது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மற்றவர்களின் உதவி இல்லாமல் அல்லது நம்முடைய திடமான முயற்சி இல்லாமல் விடுபட முடியாது. எதிர்மறையான பழக்கங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் அவற்றை நேர்மறையாக மாற்ற வேண்டும். விளையாடுவது, நீச்சல் கற்றுக்கொள்வது, சைக்கிள் ஓட்டுவது போன்ற சில நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நமது கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட முயற்சி செய்யலாம். உறுதியான எண்ணங்களால் மட்டுமே நல்ல பழக்கங்களை உருவாக்க முடியும். இந்த திடமான எண்ணங்களை உருவாக்குவதற்கு தியானம் நமக்கு உதவும். தியானத்தின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி நேர்மறையான பழக்க வழக்கங்களை மேம்படுத்த முடியும். நமக்குள் மனம் என்பது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். மனம் என்பது சுயத்தின் ஒரு பாகம். அதனால் மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? நான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு சக்தி. மனம், புத்தி, பழக்க வழக்கங்கள் என்ற 3 திறன்களை கொண்டது. மனம் எண்ணங்களை உருவாக்குகிறது. புத்தி நிர்ணயம் செய்கிறது. எண்ணங்கள் செயல்களாகும் பொழுது பழக்க வழக்கம் ஆகிறது. ராஜயோக தியானம் நம்மை பரம்பொருளுடன் இணைத்து சக்திசாலி ஆக்கி நமக்குள் உள்ள குணங்களை வளர்த்து செயல்களில் ஈடுபட உதவுகின்றது. தியானத்தின் மூலம் நேர்மறையான நற்பண்புகளை வளர்த்து வெற்றிக்கு வழிவகுப்போம்.